கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் எவ்வளவு பெரியவராயிருந்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனாலே உண்டாயிருக்கிறோம். அவராலே நாம் கடந்து வருகிற அத்தனை பாடுகளையும் சோதனைகளையும் ஜெயிக்க அவர் பலன் தந்தாரே. அதை நினைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எவ்வளவு பெரியவராயிருந்தார் என்பதை நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். தேவன் நமக்கு மாத்திரம் பெரியவர் அல்ல, இந்த வானத்தின் கீழே பூமிக்கின் மேலே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. எரேமியா அதை சொல்லும் பொழுது, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வானத்திலும் பூமியிலும் வல்லமையிலும் பெரியது என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, கர்த்தர் பெரியவர், மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே என்று சொல்லுகிறார். கர்த்தர் சியோனிலே பெரியவர், எல்லா ஜாதிகள் மேலும் அவர் உயர்ந்தவர் என்று சொல்லுகிறார். எல்லா ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் உரிய நம்முடைய தேவன் மிகவும் பெரியவராகவே இருக்கிறார். ஆகவேதான் தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, ஏனென்றால் நம் தேவனாகிய கர்த்தர் மிகவும் பெரியவராயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதித்த ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் பெரியவைகளாய் எண்ணி பாருங்கள். தேவன் செய்த நன்மைகளை பெரிதாய் எண்ணி அவரை துதியுங்கள். ஏனென்றால் நம்முடைய தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் அவர் சமயத்திற்கேற்ற நல்ல சகாயராய் கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். தேவன் இந்த வானத்தையும் பூமியையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தார். ஆனால் இத்தனை பெரிய பெரிய காரியங்களை படைத்தவர் நம்மையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். இவற்றில் நாம் எங்கு இருக்கிறோம் என்பது நமக்கே தெரியாது. ஆனால் யோபு சொன்னது போல, என்னை விசாரிப்பதற்கு நான் எம்மாத்திரம் என்று நாமும் நினைக்க தோன்றும். அத்தனை பெரிய தேவனுடைய கரங்களிலே நாம் பொறிக்கப்பட்டு இருக்கிறோமே, அது எவ்வளவு பெரிய விஷயம். நம்முடைய தேவன் பெரியவராயிருந்தும் தாழ்மையுள்ள நம்மை அவர் நோக்கி பார்க்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே நம்முடைய காரியங்களின் மேலே அக்கறை உள்ள தேவன். நாம் அநேக நேரங்களிலே தேவனை பார்த்து சொல்லுகிறோம், என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்றோ, என் நியாயம் கர்த்தரிடத்தில் எட்டாமல் போகிறதே என்றெல்லாம் அங்கலாய்க்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நம்மோடு கூட இருந்து அதனதின் காலங்களிலே அதனதின் காரியத்தை நேர்த்தியாகவே செய்கிறார். நமக்கு இப்பொழுது செய்கிற காரியங்கள் ஒருவேளை நம்முடைய அறிவிற்கு புலப்படாமல் இருக்கலாம். ஆனால் இனிமேல் நாம் அறிவோம் தேவன் நன்மைக்காகவே செய்தார் என்று. ஏனென்றால் திராட்சை பழம் இல்லாமலே திராட்சரசத்தை உருவாக்க தேவனால் முடியும். கற்பாறையிலிருந்து தண்ணீரை வரவழைக்க முடியும். நாரி போன லாசருவை உயிரோடு எழுப்பின பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல பேர் சொல்லி அழைக்கிற தேவன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஏதும் இல்லை என்று கலங்குவதற்கு அவசியமில்லை. எல்லாவற்றையும் உடைய தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, நம் மத்தியிலே அவர் பெரியவராய் இருக்கும் பொழுது, சகலவற்றையும் செய்ய அவர் உண்மையுள்ளவராய் பெரியவராகவே இருக்கிறார். அவர் உண்மையிலே பெரியவர், பரிசுத்தத்திலே பெரியவர், அழகில் பெரியவர். ஆகவே என் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என்னில் இருக்கிற தேவன் பெரியவர் என்று அறிக்கையிட்டு அவரை துதித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்ற வேத வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் செய்ய போகிற எல்லா பெரிய நன்மைகளுக்காக மை மனதார நாங்கள் துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதத்தை செய்கிற தேவன், உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்த எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நன்மைகளை செய்து ஆண்டவரே உம்முடைய காருண்யம் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் பெரியவர்களாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரே உம்மை அறிந்து உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க உதவி செய்வீராக. எங்கள் இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலவற்றையும் அறிகிற தேவனுடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.